ஐயா, ராசிபுரத்துக்கு கோட்டாட்சியர் அலுவலகம் மிக அவசியம். இங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறது, பல்வேறு பகுதிகள் நகரங்கள் முன்னேறி கொண்டிருக்கிற சூழல்ல ராசிபுரம் மட்டும் மிக பின்தங்கி இருக்கு. நான் இந்த மண்ணுடைய மைந்தர்களாக இங்க வாழ்கின்றது பெரிய வருத்தமா இருக்கு. ஒரு அடியாவது ராசிபுரத்தை முன்னேற்றுகின்ற பணியை நாம் செய்ய வேண்டும். அதே போல நாமக்கல் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மேல்முறையீடு செய்து அங்கு நாம உத்தரவு பெறுவதற்கு இங்கிருந்து நாம நடக்க வேண்டும். ஒரு போராட்ட சாலை மறியல், மிகப்பெரிய சாலை மறியல் ஆண்டுகளின் போட்டில 2000-2500 பேர் ஊரே ராசிபுர கதை அனைத்து சமூக மக்கள், அனைத்து கட்சி எஸ்பி சுக்கலா ஸ்ட்ரைக் போர்ஸ்ல ஆயுதப்படை வாகனம் 2 பஸ்ல வந்தாங்க. சுத்தி வளைச்சு படிப்புலதான் முதல்வருக்காகவே போயிருக்கு. முதல்வருக்காக போச்சு. அதுக்கு பிறகு இங்க அமைச்சரா பொறுப்பேற்று இருக்காங்க. இன்னைக்கு மதிவேந்தன் இருக்காரு. ராசிபுரத்துக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் வேணும், ராசிபுரத்துக்கு கோட்டாட்சியர் அலுவலகம் வேணும். அவசியமானது என்ன? ராசிபுரத்துக்கு கல்வி மாவட்டம் வேண்டும். அன்புக்குரிய ராசிபுரம் வாழ்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, வணிக பெருமக்களே, மாணவர்களே, கல்வியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ராசிபுரம் மக்கள் நலக்குழுவின் செயலாளராக இருக்கின்ற நல்வினி செல்வனாகிய நான் ராசிபுரம் மக்கள் நலக்குழு முன்னெடுத்திருக்கின்ற ராசிபுரம் மக்களுக்கு மிக மிக தேவையான அடிப்படை முக்கியமான கோரிக்கையான வருவாய் கோட்டாட்சியர் தேவை என்கின்ற கோரிக்கையினை முன்வைத்திருக்கிறது. அந்த கோரிக்கையை இந்த தேர்தல் நேரத்தில் ஆட்சியாளருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நாம் தொடர் போராட்டங்களையும் தொடர் நிகழ்வுகளையும் அரசின் கவனத்தில் இருக்கின்ற பணிகளை செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த அடிப்படையிலேயே இன்றைக்கு ராசிபுரம் பகுதியில் ராசிபுரம் மக்கள் நல குழுவின் ஆலோசகராகவும் சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராகவும் கலெக்டராக இருந்து திறம்பட பணி செய்து இன்றைக்கு ராசிபுரம் மக்கள் மத்தியிலே, ராசிபுரம் நகரிலே, ராசிபுரம் மண்ணுக்கு, ராசிபுரம் மக்களுக்கு, ராசிபுரம் நகரின் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு இங்கு சுகாதாரம், இயற்கை, மக்கள் நலன், அடிப்படை உரிமைகள், இதை பற்றி அனைத்து விதமான கோரிக்கைகளுக்கும் தன்னால் ஆன பணிகளை ஆற்றிக்கொண்டு இந்த குழுவின் ஆலோசகராக இருந்து கொண்டிருக்கின்ற எங்கள் மேனாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் ஐயா அவர்களிடம் இந்த கோட்டாட்சியர் அலுவலகம் தேவையினுடைய மிக முக்கியமான அம்சங்கள் என்னென்ன, தேவை என்னென்ன என்பதை விவரிப்பதற்காக இந்த கலந்துரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மகிழ்ச்சிங்கய்யா. இன்றைக்கு மக்கள் நலக்குழுவினுடைய இந்த மக்களுக்கான கோரிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி நீங்க வந்திருக்கீங்க. உங்களை நாங்கள் அன்போடு மக்கள் நலக்குழு சார்பாகவும் நன்றி, ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா, ராசிபுரத்துக்கு கோட்டாட்சியர் அலுவலகம் மிக மிக அவசியம். இங்க மிக மிக வளர்ச்சிக்காக வேண்டி தேவைப்படுகிறது. நான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறது, பல்வேறு பகுதிகள் நகரங்கள் முன்னேறி கொண்டிருக்கிற சூழல்ல ராசிபுரம் மட்டும் மிக பின்தங்கி இருக்கு. நாம் இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக இங்க வாழ்ந்து கொண்டிருந்தவங்க பெரிய வருத்தமா இருக்கு. ஒரு படியேனும் ஒரு அடியாவது ராசிபுரத்தை முன்னேற்றுகின்ற பணியை நாம் செய்ய வேண்டும். ஒரு அளவாவது மற்ற ஊர்களை மற்ற நகரங்களிலிருந்து நம்ம ராசிபுரத்தை மேலோக்கி செய்வதற்கு நம்மாலான முயற்சிகளை, நம்மாலான அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும். அறிவு தளத்திலையும் நிர்வாக தளத்திலையும் முதிர்ந்தோராக இருக்கின்ற உங்களிடம் நாங்கள் எல்லாம் விரும்பி கேட்பது, ராசிபுரத்துக்கு கோட்டாட்சியர் அலுவலகம் அவசியமா தேவையா அப்படிங்கிற கேள்வி. அது அமைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றே நல்ல ஒரு நிர்வாகம் நடக்க வேண்டும் என்றால் மக்களை நோக்கி அதிகாரிகள் செல்ல வேண்டும். மக்களிடம் செல்லுங்கள், அவரோடு பழகுங்கள், அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து திட்டங்களை தீட்டி அரசுக்கு அனுப்பி அதை நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த சூழ்நிலையில்தான் நல்ல ஆட்சி, நல்ல நிர்வாகம் நடைபெறும் என்று அப்போதே சொன்னார். ராசிபுரத்தை பொறுத்தவரையிலும் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்திலிருந்து பிரியும் போதே ராசிபுரத்தில் கோட்ட அளவில்
கோட்டாட்சியர் அலுவலகம் அமைக்க வேண்டும் என்று ஒரு போராட்டமே நிகழ்ந்தது. அது ஏனோ இன்னமும் சரியாக நிறைவேறாமல் ஒரு கனவாகவே இருக்கிறது என்பது என் கருத்து. ஐயா ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய கடந்த கால 1990 ஐயா நீங்க பழைய எங்க போராட்ட வரலாற்றை நீங்க கூர்ந்து கவனிச்சிருக்கீங்க. நீங்க தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரா பணியாற்றிருக்கீங்க. இருந்தாலும் நீங்க இந்த எங்களுடைய வீரியமான போராட்டத்தை சரியா நினைவு ஊற்றலாம் சொல்றீங்க. மகிழ்ச்சி. அந்த போராட்டத்தை ஒரு நிமிடங்கள் சொல்லுங்க. அன்றைக்கு இருந்த 1990 அன்றைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர் PR சுந்தரம் இன்னைக்கு அமரராய் அவர் தலைமையில இன்றைக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ், நமது குழுவினுடைய தலைவர் சரி பாலு அவர்கள், அப்புறம் அன்றைக்கு இந்த 10 ரூபாய் இயக்கத்தினுடைய பொதுச் செயலர் விஸ்வராஜ், அப்புறம் KKV ராசிபுரம் தொழிலதிபர் KKV அந்த இரும்பு கடை பாலசுப்ரமணியன் பெரியவங்க பாலசுப்ரமணியன், அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம குழு தலைவர் உட்பட நான் உட்பட ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ராசிபுரத்துக்கு கோட்டாட்சியர் வேணும், இந்த RTO ஆபீஸை வந்து மாத்தக்கூடாது, இங்கே திருச்செங்கோடு போற மாதிரி இருந்தது சரி, அதனால நான் மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஒரு குறுகிய நாள்ல ஒரு அமைப்பு ஏற்படுத்தி ஒரு போராட்டம், சாலை மறியல், மிகப்பெரிய சாலை மறியல், ஆண்டுகளூர் கேட்கல 2500 பேர், ஊரே ராசிபுரம் கடை வீதி அனைத்து சமூக மக்கள் அனைத்து கட்சி எல்லாம் திரண்டு வந்து PR சுந்தர் தலைமையில AKP சின்ராஜ் முன்னிலையில உட்கார்ந்தோம். அதை சாலை மறியல் பண்ணும். ஒரு காலையில உட்கார்ந்து மாலை 3 மணி அளவுக்கு பிரம்மாண்டமா நடந்தது. அதுல வந்து அப்ப AKP மணின்னு ஒருத்தர், அப்புறம் தளபதி இளங்கோன்னு ஒரு சகோதரர், அப்புறம் SMR பரந்தாமன் இருக்காரு, அவரு சமூக ஆர்வலர் தான், அப்புறம் மேகநாதன் ஒருத்தர் இருந்தார், RV மோகநாதன், அவரு, இந்த மாதிரி ஒரு ஆளுமைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து அங்க ஒரு போராட்ட நிகழ்வு எடுத்தோம். இந்த போராட்ட நிகழ்வுல கூட அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ராசிபுரத்துல ஒரு பதட்டமான ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழல் தான் இருந்துச்சு. அந்த சூழல்ல வந்து அன்னைக்கு இருந்த SP சுக்லா, அன்னைக்கு இருந்த கோட்டாட்சியர் நம்ம பேரு தில்லைக்கரசி, இவங்க வந்து தில்லைக்கரசி அம்மா வந்து காத்தாலுமே என்கிட்ட பேச்சுவார்த்தை இருந்தாங்க. PR சுந்தரம் அவர்கிட்ட AKP சின்ராஜ் அவர்கிட்டலாம் உட்காந்து பேசினாங்க, காலையில பேசினாங்க. நாங்க கோரிக்கையில ரொம்ப தெளிவா இருந்தோம். ராசிபுரத்துக்கு சேலம் வழியா போகக்கூடிய அனைத்து பேருந்தும் இங்க வரணும், கோட்டாட்சியர் அலுவலகம் வேணும், இருக்கிற வட்டார போக்குவரத்து அலுவலகம் திருச்செங்கோடுக்கு போற மாதிரி சொல்லுங்க, அதெல்லாம் வேணும்னு சொல்லி தலையாய கோரிக்கை வச்சிருந்தோம். அப்புறம் இந்த கோரிக்கை நாங்க ரொம்ப விடாப்படியா இருந்ததுனால SP சுக்லா வந்து ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ்ல வந்து ஆயுதப்படை வாகனங்கள் 2 பஸ்ல வந்தாங்க. வந்து எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாங்க. வளைச்சு கோரிக்கையை நீங்க சாலை மறியல கைவிடுங்க, உங்களுக்கு நாங்க எல்லாம் செய்யறோம், உங்க கோரிக்கை படிப்படியா நாங்க செய்யறோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நாங்க வந்து அங்கிருந்து சுமூகமா வந்துட்டு ரத்ன சிட்டியார் கல்யாணத்துல ஒரு கலந்தாலோசனை கூட்டம் போட்டோம். அந்த கூட்டத்துல வந்து கோட்டாட்சியர் அலுவலகம் வேணும்னு சொல்லி நாங்க இது பண்ணோம். அப்ப எங்க குழுவினுடைய நம்ம குழு இப்ப இருக்க தலைவர் அன்னைக்கு அந்த போராட்டத்துல போராட்ட செலவுங்களுக்கு கூட பொதுமக்கள் தன்னெழுச்சியாவே 1000, 500, 100, 10, 50 சொல்லி கொடுத்தாங்க. போராட்டத்துல நாங்க போராடிட்டு இருக்கோம், வெகுஜன மக்களுக்கு போராடுறோம். போராட்ட காலத்துல தேநீர் ஒருத்தர் தர்றாரு, வடை ஒருத்தர் தர்றாரு, பஜ்ஜி ஒருத்தர் தர்றாரு, அங்கேயே ஒரு சமையல் பண்ணி சாப்பாடு தர்றாங்க. மக்கள் ஒரு தொழிலதிபர்களை எங்க மண்டபத்துக்கு வாங்க, எங்க இடத்துக்கு வாங்க அப்படின்னு ரொம்ப எழுச்சி. அந்த எழுச்சி இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கு. அதுல கூட ஒரு தொகை ஒரு 26,000 ரூபாய் மிச்சமே ஆனது. காலையில போராடுறது அந்த தொகையை கூட மீதம் PR சுந்தரம் அவருக்கு அந்த முதல்வர் நிதிக்கு பணம் கொடுத்து இப்ப இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட அந்த சாலை, இப்ப இந்த குறுக்கால இருக்க சாலை வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்க அந்த விநாயகர் சாலை, அந்த சாலை நிதிக்கு நம்ம அந்த பணத்தை மீதி பணத்தை அப்பயே ஒப்படைச்சிட்டோம். அப்படி நம்ம வந்து ஒரு தொடர் போராட்டங்களை நம்ம வந்து எடுத்துருக்கோம். நீங்க பரவாயில்ல, இந்த நேரத்துல வந்து இன்றைக்கு வந்து போராட்ட காலத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். ராசிபுரத்தினுடைய நலனுக்காக நினைவூட்டுறீங்க, மிக மகிழ்ச்சி. ராசிபுரத்தை பொறுத்தவரையிலும் ஒரு கோட்டாட்சி அலுவலகம், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் ஏன் தேவைப்படுகிறது என்றால், ராசிபுரம் வட்டாட்சியர் ஏதேனும் ஒரு ஆர்டர் போடுறார், ஒரு உத்தரவு போடுகிறார் என்றால் அதற்கு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றால் நாமக்கல் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தான் செய்ய முடியும். அதே போல நாமக்கல் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மேல்முறையீடு செய்து அங்கு நாம் உத்தரவு பெறுவதற்கு இங்கிருந்து நாம் நடக்க வேண்டும். ரொம்ப தூரம் மட்டும்தான் நமக்கு காரணமாக இருக்கிறது. மாவட்ட அளவில் இன்னைக்கு 8 வட்டங்கள், அதாவது 8 தாலுகா இருந்தாலும் திருச்செங்கோடு, குமாரபாளையம் இது 2க்கும் சேர்ந்து திருச்செங்கோட்டில கோட்டாட்சியர் அலுவலகம் இருக்கிறது, அமைச்சிட்டாங்க.
ஆனால் அதே சமயத்தில் நாமக்கல் கோட்டாட்சியர் பரப்பளவில் எடுத்துக்கொண்டால் நாமக்கல், மோகனூர், பரமத்தி, கொல்லிமலை, சேந்தமங்கலம், ராசிபுரம் சேர்ந்து 6 வட்டங்களுக்கு ஒரு கோட்டாட்சியர் அலுவலகம் நாமக்கல்லில் செயல்பட்டு வருகிறது. எனவேதான் ராசிபுரத்தை பொறுத்தவரையிலும் தெற்கே கொல்லிமலை, அங்கே மலைவாழ் மக்கள் இருக்காங்க, கல்லங்குளம் கிராமம் இருக்கு. அதே போல தெற்கிலே குற்றோரம்பட்டி சேலம் மாவட்டத்திற்கு அருகிலே உள்ளது. அதே போல கிழக்கே எடுத்துக்கொண்டால் மங்களபுரம் வரையிலும், ஆத்தூர் செல்லக்கூடிய மங்களபுரம் வரையிலும் எல்லாமே ஏதாவது ஒரு ஆர்டிஓ ஆபீஸை அணுக வேண்டும் என்றால் இவ்வளவு தூரம் கடந்து நாமக்கல்லுக்கு செல்லுவது மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. வெண்ணந்தூர், ராசிபுரத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய வெண்ணந்தூரில் இருந்து பல கிராமங்கள் வெகு தூரத்திலே இருந்து ஏறத்தாழ ஒரு நாளே சரியா போயிடும். அங்கிருந்து அவர்கள் மக்கள் புறப்பட்டு நாமக்கல் வந்து அங்கே தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம், கடமைகளை, அவர் என்ன கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி மனு கொடுத்து ஆர்டிஓ அதை விசாரணை நடத்தி அவங்க வீட்டு வந்து சேர்றதுக்கு ஒரு நாளே போதும். ஆனால் அத்துணையும் ராசிபுரத்திலே ஒரு கோட்டாட்சியர் அலுவலகம் செயல்பட்டால் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இவ்வளவு தூரம் பயணம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அது மட்டுமல்ல, கோட்டாட்சியருக்கு என்று சில அதிகாரங்கள் இருக்கிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எங்கு நடந்தாலும் உடனடியாக அவரும் செல்ல வேண்டும். அந்த பகுதியிலே செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய டிஎஸ்பி போலீஸ் துணையோடு அங்கே இருக்க வேண்டும். அதாவது அந்த அந்த இடத்தில் இருக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால். எனவே நாமக்கல்லில் இருந்து ராசிபுரம் வட்டத்திலே ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நாமக்கல்லில் இருந்து கோட்டாட்சியர் புறப்பட்டு இங்கே வர வேண்டும். அதே சமயத்தில் நில ஆக்கிரமிப்புகள் சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அவர் களப்பணி ஆற்ற வேண்டும். அதே போல அரசாங்கத்திற்கு தேவைப்படக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நிலங்கள் தேவைப்பட்டால் நில எடுப்பு சம்பந்தப்பட்ட பணியும் அவருக்கு இருக்கிறது. எனவே மாதந்தோறும் நடைபெற கூட்டம், ஒரு சில கூட்டங்கள் கோட்டாட்சியர் தலைமையில நடைபெற வேண்டும். நாமக்கல் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற கூட்டத்திற்கு இங்கிருந்து அலுவலர்கள் நாமக்கலுக்கு செல்ல வேண்டும். ஆனால் ராசிபுரத்திலேயே ஒரு கோட்டாட்சியர் அலுவலகம் இருந்தால் மக்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும், எளிமையாக இருக்கும். இங்கிருந்து அதிகாரிகள் நாமக்கல் போக வேண்டிய அவசியமும் இல்லை. எனவே நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாவட்ட அளவில் நிர்வாகம் நடைபெற வேண்டும் என்றால் ராசிபுரத்திற்கு அவசியம் கோட்டாட்சியர் அலுவலகம், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் தேவைப்படுகிறது. இதற்கு இது எப்படி நம்ம செயல்படுத்த முடியும்? எப்படி ராசிபுரத்துக்கு கோட்டாட்சியர் அலுவலகத்தை நம்ம கொண்டாட முடியும்? அதுதான் கேள்வி. அதுதான் உங்களை கேட்கிறோம். ஏன்னா உங்ககிட்ட அதுதான் எதிர்பார்க்கிறோம். அதுல 3 மனுக்கள் நாம கொடுக்க வேண்டும். எல்லா விவரங்களையும் புள்ளி விவரங்களோடு, எத்தனை வட்டங்கள் உள்ளது, எத்தனை கோட்டா அளவில் வருவாய் கோட்டா அளவில் இருக்கிறது, எத்தனை ஒன்றிணைந்த, அதாவது பஞ்சாயத்து யூனியன் எத்தனை இருக்கு, கிராமங்கள், வருவாய் கிராமங்கள் எத்தனை இருக்குது என்று சில அடிப்படை செய்திகளோடு நாம் அரசுக்கு முதல்ல ஒரு மனுவை அனுப்ப வேண்டும். ஏன்னா ஒரு சில புள்ளி விவரங்கள் நம்மளிடம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு கோட்டாட்சியர் அலுவலகம் வருதுன்னாக்கா அதுக்கு அடிப்படை என்னென்ன தேவை, அதனுடைய மக்கள் தொகை என்ன, நிலப்பரப்பு என்ன, அது எந்த சூழ்நிலையில் அமைந்துள்ளது. ராசிபுரத்தை பொறுத்தவரையும் ராசிபுரம், கொல்லிமலை, சேந்தமங்கலம் இந்த 3ம் இணைத்தாலே போதும். மகிழ்ச்சியா மாவட்ட அளவில் நிர்வாகம் மிக சிறப்பாக நடைபெறும். எனவே அரசுக்கு நாம் கடிதம் போட வேண்டும், மனு கொடுக்க வேண்டும். ஏன் தேவைப்படுகிறது என்று கொடுத்தோமா எனக்கு தெரியல. அரசுக்கு தொடர்ந்து வருவாய், அதே போல அமைச்சருக்கு கொடுக்கணும், வருவாய்த்துறை அமைச்சருக்கு, வருவாய்த்துறை அமைச்சருக்கு. அதே போல இங்க ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நாம அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சட்டசபையில் அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும். அது குறிப்பா. அடுத்தது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு ஒரு மனு கொடுக்க வேண்டும். இதனையும் கொடுத்துட்டு மாவட்ட அளவில் இந்த ராசிபுரத்தில் கோட்ட அளவில் கோட்டாட்சியர் அலுவலகம் தேவையா என்று அரசு கேட்கும். நேரடியாக அந்த மனு நேரடியாக நாமக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து சேரும்.
மாவட்ட ஆட்சியர் எல்லா புள்ளி விவரங்களையும் கொடுத்து படம்லாம் வரைபடத்தோடு போட்டு லொக்கேஷன் திருச்செங்கோடு எங்கே இருக்குது, நாமக்கல் எங்கே இருக்குது, அதே போல் ராசிபுரம் டு நாமக்கல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ராசிபுரம் வட்டத்துடைய எல்லை எங்கே முடியுது, அதனுடைய தூரம் என்ன, மக்கள் தொகை என்ன, எத்தனை வருவாய் கிராமங்கள் உண்டு என்ற அத்தனை தகவலும் கொடுத்தாதான் ஒரு கோட்ட அளவிலே வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் அமைக்க என்னென்ன அடிப்படை புள்ளி விவரங்கள் தேவை என்று அரசாங்கம் கேட்கும். அப்போ மாவட்ட ஆட்சியர் எல்லா தகவலையும் கொடுத்தால், அதே சமயத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் அழுத்தம் கொடுத்தால் கண்டிப்பாக நாம் இதில் வெற்றி பெறுவோம். இது ஒரு கனவாக இருந்தாலும் அது ஒரு நனவாக மாறக்கூடிய அளவில் நம்ம அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஐயா, நமக்கு 2 கோட்டை இருக்குங்கய்யா. நாமக்கல் மாவட்டத்தில் 2 கோட்டை, 2 தான். திருச்செங்கோடு வருவாய் கோட்டை இருக்கு, நாமக்கல் வருவாய் கோட்டை. ஒரு மாநகராட்சி, நாமக்கல் மாநகராட்சி. 8 வட்டங்கள் இருக்கு, தாலுகா இருக்கு. மொத்தம் 8 இருக்கு. நமக்கு ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், கொல்லிமலை, மோகனூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் 8 இருக்கு. 15 ஒன்றியங்கள் இருக்கு. 15 மாவட்டம் ஒன்றியங்கள் இருக்கு. 4 நகராட்சி இருக்கு. ராசிபுரம் நகராட்சி, திருச்செங்கோடு நகராட்சி, பள்ளிப்பாளையம் நகராட்சி, குமாரபாளையம் நகராட்சி 4 இருக்கு. 19 தேர்வுநிலை பேரூராட்சி இருக்கு. 399 கிராமம் இருக்கு. நம்ம வருவாய் கிராமங்கள் இருக்கு. ஒரு அடர்த்தியான ஒரு 16 லட்சம் மக்கள், 16 லட்சம் 17 லட்சம் இருக்க மாவட்ட அளவில் மக்கள் தொகை. ஆண்கள் 8 லட்சம் பேரு, பெண்கள் 8 லட்சம் பேர். ஒரு அடர்த்தியான மாவட்டம் தான். நம்ம சேலம் மாவட்டத்திலிருந்து 1997 நம்ம பிரிஞ்சோம். அன்னைக்கு ராஜாஜி மாவட்டம்னு சொல்லி நம்ம மாவட்டத்துக்கு பேர். அன்றைக்கு ராஜாஜி மாவட்டம். நம்ம ஜனவரி 1 1997 பிரிஞ்சது. அது பிரிஞ்ச பிறகு நம்ம எல்லா தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல தண்டையார்பேட்டை, சென்னையில தண்டையார்பேட்டை, எழும்பூர் இவங்கெல்லாம் இதாகிட்டாங்க. கோட்டம் உருவாயிட்டாங்க. கோயம்புத்தூர்ல கூட உருவாயிருக்கு புதிதாக. உருவாயிருக்கு. விருதுநகர்ல சாத்தூர் உருவாயிருக்கு. விருதுநகர்ல சாத்தூர் உருவாயிருக்கு. இப்படி பல இடங்கள்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 85 கோட்டங்கள் இருக்கிற மாதிரி என்னுடைய பட்டறிவுக்கு தெரியும். நாடு முழுக்க வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம இங்க நாமகிரிப்பேட்டை பகுதியை ஒரு வட்டாட்சியர் அலுவலகமாவே உருவாக்கலாம். ஏன்னா வளர்ந்து கொண்டு இருக்கிற திம்மநாயக்கம்பட்டி, மங்களபுரம், ஆயிரப்பட்டி, ஈஸ்வரமூர்த்தி பாளையம், காட்டூர், மெட்டாலா, அப்புறம் முள்ளுக்குச்சி அடங்கிய பகுதி, புதுப்பட்டி, வெள்ளக்கல்பட்டி, தண்ணிப்பந்தல் காடு, இந்த மாதிரி பகுதிகளை உள்ளடக்கி இந்த பக்கம் பேலுக்குறிச்சி வரைக்கும் கூட வச்சு கொஞ்சம் சேந்தமங்கலத்தை கொஞ்சம் எடுத்து, ராசிபுரத்தில் கொஞ்சம் எடுத்து ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தை நாமகிரிப்பேட்டை புராதன காலத்திலிருந்து தொன்று தொட்டு ஒரு பெருமை மிக்க ஒரு நகரம். நான் உங்களுக்கு சொல்ல தேவை. கோரிக்கை 1 ராசிபுரத்தில் கோட்டாட்சியர் அலுவலகம், துணை 2 நாமகிரிப்பேட்டையில ஒரு வட்டாட்சியர் அலுவலகம். ஆமா, வேணும். இது இருந்துட்டா ராசிபுரத்துக்கான நீதி நிர்வாகம் எல்லா தன்மை நீங்க சொன்ன மாதிரி ராசிபுரத்துல மைய இடம் இது. இந்த கோட்டாட்சியர் அலுவலகம் மைய இடம். சாலை வசதி நல்ல சிறப்பா இருக்கு. நம்ம போக்குவரத்துக்கு நல்ல வசதி இருக்கு. அதுல என்ன பிரச்சனை? அது மட்டுமல்ல, கொல்லிமலை ஏற்கனவே ராசிபுரம் வட்டத்தில் இருந்து தான் பிரிந்தது. இங்கிருந்து தான் முன்சிபல். அதன் அருகே உள்ளதுதான் சேந்தமங்கலம். கொல்லிமலை, சேந்தமங்கலம், ராசிபுரம் 3ம் சேர்ந்து ஒரு கோட்டாட்சியர் அலுவலகம் மக்களுக்கு சிறப்பாக பணிபுரிவதற்கு இது இடவசதி ரொம்ப இருக்குங்கய்யா. இடவசதி இருக்கு. நமக்கு ஒரு ஆர்டிஓ இங்கே 24 மணி நேரம் தங்கி இருக்கணும். தங்கி நம்ம குட்டி கலெக்டர். கலெக்டருடைய வேலைகளை குறைக்கக்கூடிய ஒரு காவல் துணை கண்காணிப்பாளரும் ஒரு கோட்டை அலுவலரும் இருந்தாங்க. கண்டிப்பா 2 பேரும் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அரசியல் கடந்து நிர்வாகம் மிக சிறப்பா இருக்கும். நிர்வாகம் சட்டமன்ற உறுப்பினர் காணாம போயிட்டா கூட நம்ம இவங்களை பார்த்து ஐயா மாதிரி ஆட்சி, நல்ல ஆட்சி எல்லாம் அமைஞ்சா நம்ம வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியும். கண்டிப்பாக. நமக்கு என்ன சாபத்தீடு? நம்ம அரசியலா பேசுறீங்க, நம்ம ஊருக்கு ஏதோ சாபத்தீடு வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது இங்க இருக்க அமைச்சரா ஆனவங்க இந்த கோரிக்கை பத்தி பேச மாட்டாங்க. தெருதுவா நமது கோரிக்கையை பொறுத்தவரையெல்லாம் கோரிக்கை மனுக்கள் போக வேண்டிய இடத்தில் அனுப்பப்பட்டதா வெகுஜனம் அது பரிசீலனை. இப்ப கூட எனக்கு தெரியல இது பரிசீலனை உள்ளதா என்று கூட எனக்கு தெரியாது. ஐயா, இந்த கோரிக்கையை தான் அதான் சொன்னேன். 2000 பேர் சேர்ந்து ஒரு தேசிய நெடுஞ்சாலையை மறிச்சு ஒரு பெரிய ஆக்ரோஷமான போராட்டம் பல ஆண்டுகளுக்கு முன்பு 1990
இன்னொரு ஒண்ணு இப்ப கலைஞர் கருணாநிதி வந்து சேலம் நேஷனல் ரோட்ல தங்கி சரி அந்த போராட்டம் அன்னைக்கு தங்கியிருக்காரு. சரி இங்க ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை கலைஞர் காதுக்கு போகுது. நம்ம குழுவுடைய தலைவர் பாலு இன்னைக்கு சரி, திமுக சரி. தான். அன்னைக்கு அவர் இல்லரணி செயலாளர். அவர் கொண்ட குழுவுல போய் இந்த போராட்டத்தை முடிச்சிட்டு மறுநாள் போய் அவரை ஸ்டீல் பிளான்ட்ல போய் அவர் கலைஞரை பார்த்து சரி சரி இன்னைக்கு முதல்வர் அவரை பார்த்து எங்க ஊருக்கு ஏதாவது பண்ணீங்கன்னு அவரும் ஏதோ சொல்லியிருக்காரு. அதெல்லாம் மட்டும் அதெல்லாம் ஒரு படிப்பினை தான். சரி, முதல்வர் காதுக்கே போயிருக்கு. ம்ஹும். முதல்வர் காதுக்கு போச்சு. அதுக்கு பிறகு இங்க அமைச்சரா பொறுப்பெடுத்திருக்காங்க இல்லைங்களா? இன்னைக்கு மதிவேந்தன் மாண்புமிகு ஆமா மதிவேந்தன் இருக்காரு இருக்காரு. ம். இந்த ஊருக்கு என்ன செய்யறாரு? நீங்க ம். வந்து ஏதோ கால்கோள் விழா நடத்தின பூமி பூஜை போட்டேன்னு தான் செய்தியா வந்துட்டு இருக்கு. ஆஹா. நாங்க என்ன கேக்குறோம்? ஆக்கப்பூர்வமா என்ன செய்றீங்க? நாம இந்த ஊருக்கு நிலையான ஒரு வேலை செஞ்சு கொடுங்க கேக்குறோம். இதுல நம்ம அரசியல் மனமாச்சரியம் இல்ல. இது ஆரோக்கியமான விமர்சனம், ஒரு நியாயமான கோரிக்கை. இல்ல, மக்கள் நல குழு சார்பாக இப்போது கூட காலம் ஒண்ணும் தாழ்ந்து போல. இது தேர்தல் நேரம். ஆமா இப்ப இது தேர்தல் நேரம். அதனால கொடுக்க வேண்டிய மனுவை உரிய காலத்தில் நம்ம கொடுத்தா அதனுடைய பரிசீலனை கண்டிப்பாக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஐயா மூத்தவங்க, நீங்க மிக சரியா மீதி சொன்னீங்க. ஒரு கோட்டாட்சியர் அலுவலகம் அமையணும்னா என்ன செய்யணும்? மாவட்ட ஆட்சியர் ஆய்வுக்கு எடுத்துக்குவாங்க. ஆமா மக்கள் கோரிக்கை வைக்கணும். வெகுஜன அமைப்புகளை கோரிக்கை வைக்கணும். ஆமா சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு இருக்க அமைச்சர் ஆமா, இருக்காரு. அவருக்கு. முதல்வர் காதுல விடும். ஆமா துணை முதல்வர் தன்னுடைய சட்டமன்றத்திலும் பேசலாம். முதலமைச்சருடைய சகாக்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய அரசவையில இருக்கக்கூடிய நெருங்கி இருக்கக்கூடிய ஆள்ல இவரு ஒரு முக்கியமான ஆளுமை. ஆமா ம். அப்பா எங்க ஊருக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க, நான் இது வரைக்கும் எதுவுமே செய்யல, ஒண்ணும் செய்யல, கேட்கலாம் கண்டிப்பா. எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, எல்லாம் ஓட்டு கேட்க போல கிராமத்துல மாறி ஆயிருன்னு சொல்லி கேட்கலாம். இப்ப அரசு கண்டிப்பாக செவிமடுக்கும். உங்கள் நம்ம மனுவை பரிசீலிக்கும் என்று நான் நம்புகிறேன். மகிழ்ச்சிங்க. இது இப்ப இவங்க இன்னைக்கு இந்த தேர்தல் நேரத்தில் நம்ம வைக்கிற கோரிக்கை ம். நாளைக்கு இன்றைக்கு எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க கூட நாளைக்கு இந்த கோரிக்கையை செவிமடுத்து ஒரு வாக்குறுதியாக மக்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தா அது ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆமா, இப்ப இருக்கிற முன்னணியில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் என்ன செய்வாங்கன்னா, நாம மக்கள் நல குழு வைக்கக்கூடிய இந்த கோரிக்கையை செவிமடுத்தி ஆக வேண்டும். இது வந்து நம்ம வீட்டு கோரிக்கை இல்ல, உங்க வீட்டு கோரிக்கை. கண்டிப்பாக வெற்றி அடையும் என்று நான் நம்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா. இப்ப நாம என்ன சொல்ல வர்றோம்னா, இந்த ஊருக்கு என்ன அடிப்படையா பெரிய தேவை இருக்கு அப்படிங்கிறத பார்த்து செய்யணும். ஒரு ஆட்சியாளர்கள் நீங்க வந்து நிர்வாக ரீதியான நியாயமா வேலை செஞ்ச உயர் அதிகாரியா வந்திருக்கீங்க. சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பெருமக்கள் இந்த பகுதியை முன்னேற்றுவதற்கு ஒரு தொலைநோக்கு திட்டங்களை வகுத்திருக்காங்களா? இல்லவே இல்லைங்கிற குற்றச்சாட்டு தான் மக்கள் நல குழுவினுடைய குற்றச்சாட்டு. அது யாருடைய குற்றச்சாட்டு? வெகுஜன மக்களுடைய குற்றச்சாட்டு. இங்க வந்து நீங்க எதையாவது தொலைநோக்கோட ஏதாவது செய்யுங்க. உங்களெல்லாம் மன்றாடி இந்த மக்கள் சார்பாக வாயில்லா மக்களா இருக்கக்கூடிய ஊமை ஜனங்களா இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து நம்ம என்ன கேட்கறோம்னா, நீங்க வந்து தண்ணி எடுத்து விட்டேன், கொசு மருந்து அடிச்சேன், சாக்கடைக்கு சுத்தம் பண்ண, பூமி பூஜை போட்டேன், இந்த கதையெல்லாம் நாங்க கேட்கல. ராசிபுரத்துக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் வேணும், ராசிபுரத்துக்கு கோட்டாட்சியர் அலுவலகம் வேணும், அவசியமானது என்ற ராசிபுரத்துக்கு கல்வி மாவட்டம் வேண்டும். ராசிபுரம் கல்வி மாவட்டம், இங்க கல்வி மாவட்டம் இல்ல. அதை பத்தி நம்ம அறிவார்ந்த பெருமக்களை வச்சு தனியா நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். கல்வி மாவட்டத்தை பத்தி விட முடியாது. இப்படி இங்க வந்து மானாவாரி பயிரெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பாதுகாத்து வைக்கக்கூடிய குளிர்பதன கிடங்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆசைப்படுறோம். ராசிபுரத்துல மரவள்ளி கிழங்கு இருக்கு, ஜவ்வரிசி இருக்கு, மஞ்சள் இருக்கு, கடலை இருக்கு, இங்கெல்லாம் பருத்தி விளையுது. இந்த மாதிரி இது இந்த மானாவாரி பயிருக்கு ஒரு கூலிங் டேக்ஸ், அதாவது குளிர் சாதன கிடங்கு முட்டை கொடுக்கலாம். பல கோரிக்கைகள் இருந்தாலும் மாவட்டத்தினுடைய அமைச்சர் பக்கத்தாலேயே இருக்கு பரமத்தியூர், அங்க வெற்றிலையை பதப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு பத கிடங்கு வச்சிருக்கணும், வைக்கல. வாழையை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கிடங்கு, குளிர்பதன கிடங்கு வைக்கணும், வைக்கல. அந்த மக்களும் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இவர் வந்து தமிழ்நாட்டுக்கே அமைச்சர், ஆமா, ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு அமைச்சர். அங்க இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் கேட்கிற கேள்வி எல்லாம் நம்ம மக்கள் நல குழுவுக்கு அவங்க கோரி வைக்கிறாங்க. ஐயா நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்கன்னு சொல்றாங்க. அந்த பகுதியில அவங்களும் அதான் கேட்கறாங்க. அதே மாதிரி நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க இல்லைங்களா, இந்த ஏரி, நீர்நிலை, குளம், இதெல்லாம் பராமரிக்க சொல்றீங்க. இந்த திருமணி முத்தாறுல உபரி நீர் வரும்போது பாதுகாக்கணும்னு சொல்லி கோரிக்கை இப்ப கூட அங்க உண்ணாவிரதம் வந்துட்டு இருக்காங்க. எலச்சிப்பாளையத்துல விவசாய சங்கங்கள்லாம் ஒரு கோரிக்கை போய் பார்க்கலாம். தேர்தல் நேரம் நீங்க வீடு ஓட்டு கேட்கிற நீங்க அமைச்சர் அவர்கள் அங்க போய் ஒரு 30 கிலோமீட்டர் எலச்சிப்பாளையத்துல போய் அங்க இப்ப இன்றைய தினம் உண்ணாவிரதம் இருக்க, இரவு பகலா இருக்காங்க.
இரவு பகலா சரி, சரி. இளைச்சிப்பாளையத்துல அவங்க கோரிக்கை என்ன சொல்றாங்க? ஆ. நீர் ஆதாரங்களை பெருக்கணும், ஆ. திருமணி முத்தாற்றை தூர் வாரணும். நீங்க கூட இப்ப ராசிபுரம் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் நீர்நிலைகள்ல. நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களோட வரும்போது கூட ஆமா. நாம ஒரு கோரிக்கையா போனோம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ராசிபுரம் ஏரியை பாதுகாக்க நிலத்தடி நீர் அதிகமா இருந்தா ஆமா, போர் ஆழ்துளை கிணறு தண்ணி ஏறும், தண்ணீர் விவசாயிகள் நல்லா இருப்பீங்க. உங்க கோரிக்கை மண்ணை காப்பதற்கும் மக்களை காப்பதற்கும் நீங்க போராடிட்டு இருக்கீங்க. அந்த போராட்டத்தெல்லாம் நீங்கள் நாம ஒண்ணு சேரோம். நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரோம்னா, அறிவார்ந்த உயர் பதவி வகித்த நீங்களும் இந்த கோரிக்கை வச்சு நிக்கிறீங்க. எளிய மக்களா இருக்கக்கூடிய ராசிபுரம் மக்கள் நலக்குழு சேர்ந்த நாங்களும் ஒரு கோரிக்கை வச்சு நிக்கிறோம். நம்ம 2 பேரும் நிக்கிறோம். இது இந்த கோரிக்கையெல்லாம் அனைத்து அரசியல் கட்சிகளும், அனைத்து சேவை அமைப்புகளும், அனைத்து தொண்டு நிறுவனங்களும், அனைத்து சமூக ஆர்வலர்களும், இன்னும் பிறருக்கு உழைக்கும் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த கோரிக்கையின் மீது சிறப்பு கவனம் எடுத்து தொடர்ந்து நாம அழுத்தம் கொடுக்க வேண்டும். அந்த தொடர் அழுத்தம் அதுதான் முக்கியம். ராசிபுரத்துக்கு ஒரு விடியலை கொடுக்கும். தொடர்ந்து நாம கோரிக்கையை முன்வைத்து அதை பார்த்துட்டு இருக்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பொதுமக்கள் அனைவரும் இதுல இருந்து ஒரு விழிப்புணர்வு வரும். கண்டிப்பாக நம்ம உங்க பொன்னான நேரம், ஒரு விலை மதிக்க முடியாத பொன்னான நேரம், உங்க அறிவு பெட்டகமா இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்க உங்களுடைய நேரம் எங்களுக்கு ஒதுக்கி நீங்க இந்த கருத்தெல்லாம் சொல்றீங்க இல்லையா? இது ஆட்சியாளருடைய காதில் போய் விழ வேண்டும். கண்டிப்பா அரசு வட்டத்தில் போய் இந்த குரல், இந்த மெல்லிய குரல் அரசு உயர் அதிகாரிகளுக்கு போய் சேரணும், ஆட்சியாளருக்கு போய் சேரணும். ஐயா, மக்களுக்கு இயற்கையாவே மறதி அதிகங்கய்யா. பொதுமக்கள் ஒரு சம்பவம் நடந்தா மறந்துடுறாங்க. ஆனா நீங்க 1990 நாங்க நடந்த வீரியமான போராட்டத்தை நாங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப இளைஞரா இருக்கும்போது எங்க தலைவர் பாலு மாதிரி எங்கெல்லாம் வீரியமா இருந்து ஒரு முரட்டத்தனமான போராட்டமா, இன்னைக்கு நம்ம அறிவு தளத்துல வளர்ந்துட்டோம். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும், நம்ம ஊருன்னு சொல்லி ஒரு போராட்ட வடிவங்களை மாத்திக்கிட்டோம். நீங்க அதெல்லாம் நினைவுட்டுறீங்க. இப்போ உங்களோட நாங்களாம் சேர்ந்திருக்கோம். உங்களுடைய வழிகாட்டெல்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாப்படுது. இப்ப இந்த கோரிக்கைங்கய்யா நாம விரைவில் மாவட்ட ஆட்சித்தலைவர், கண்டிப்பா அமைச்சர் பெருமக்கள் பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் பார்த்து அரசுக்கு முதல்ல ஒரு மனு போய் மீண்டும் விடுபட்ட கோரிக்கை தேர்தல் நேரத்துல உங்க தலைமையில நம்ம நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் விரைந்து சந்திப்போம். சந்திப்பு ஒரு எழுத்து வடிவமான ஒரு கோரிக்கை கொடுப்பீங்க. வைக்கலாம். நீங்களும் அதுல நீங்க போகணும். நீங்க வந்தாதான் என்னுடைய ஒத்துழைப்பு உண்டு. போன முறையை நான் பார்த்தேன். போன மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களை பார்க்கறத விட முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களை சிறப்பா மரியாதை கொடுத்து பேசி பொறுமையா கேட்கறாங்க. அது எங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம், ஒரு பொக்கிஷம். நீங்க இந்த ஊருக்கு ஏதாவது செய்யறது இது ரொம்ப முக்கியமா இருக்கும். அந்த வகையில ராசிபுரத்துக்கு நாம் வாழ்ந்த காலத்தில் மனநிறைவோடு இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு தொடர் ஓட்டத்துல எதையாவது செஞ்சுட்டு போகணும், நல்லது செய்யணும், நல்லது செஞ்சுட்டு போகணும் இருக்கும். அந்த வகையில உங்க நேரத்தை ஒதுக்கி கலந்துட்டீங்க, மிக்க நன்றி. அன்பிற்கினிய ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ராசிபுரம் நகரின் முன்னேற்றத்திற்காக, ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக, இந்த பகுதியினுடைய அனைத்து வகையான முன்னேற்றத்திற்காக ராசிபுரம் மக்கள் நலக்குழு இப்பொழுது காணொளிகளை, கோரிக்கைக்கான நேர்காணல்களை அதிமுக்கிய ஆளுமைகளிடம் கருத்து கேட்டு காணொளிகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் வாழ்கின்ற பெரியோர்கள், கல்வியாளர்கள், படித்த மாணவர்கள், மாணவிகள், இளைஞர்கள் தயவு செய்து அன்பு கூர்ந்து இந்த காணொளிகளை தங்களுடைய சமூக வலைதளங்களில் பதிவிடுங்கள். மீள்பதிவாக தொடர்ந்து பதிவிடுங்கள். ஆட்சியாளருடைய கவனத்துக்கு செல்கின்ற வகையில் ஆட்சி அதிகாரத்தை சுவைத்து கொண்டிருக்கின்ற, அடுத்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் காதிலும் நமது ராசிபுரம் வளர்ச்சிக்கான இந்த காணொளிகளை மீண்டும் மீண்டும் சலிக்காமல், சலிப்பின்றி, தோய்வின்றி நீங்கள் பதிவிடுங்கள். அரசின் கவனத்தை நமது கோரிக்கை எட்டட்டும். ராசிபுரம் தலை நிமிர்ந்து நிற்கட்டும். ராசிபுரம் வளர்ச்சியை நோக்கி செல்லட்டும். நன்றி, வணக்கம்.